ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம அவதார்ஸ் பேத்ரோ கிரேட்னஸ் அப்படிங்கிற மனோட 68 அப்புறம் 69 இந்த ரெண்டு சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோ கொடுக்கலாம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹார்லி அவதாரும் ஒரு பயங்கரமான ஃபார்முக்கு மாதிரி அங்கே வந்த மொத்த பேத்தையும் போட்டு பொழந்துட்டு அந்த யூப்ரசி கிளான் லீடர் கூடயும் சண்டை போட்டிருப்பான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹென்ஸ் அவதாரம் வந்து நம்ம ஹியூபர்ட்டை கொல்ல பார்த்த வேம்பியரை கொண்டு இருப்பான். அப்புறம் ஃபைனலாக யூப்ரசியோட பிளட்டையும் அப்சர்வ் பண்ணி ஒரு ஸ்கேர்டு பிளட் வேம்பியராக மாறி இருப்பான். அந்த பிரிக்கியும் நம்ம ஹார்லி அவதாரை பார்த்துட்டு யாரா இவன் காட்டானாட இருக்கானேன்னு ஷாக் ஆயிருப்பா. கடைசியில் ஹென்ஸ் அவதாரம் நமக்கு இன்னும் நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிடைச்சிருக்காங்க அப்படின்னு இருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே தலு கிங்டத்தில் இருக்க ஊஆஃப் அபிஸோட ஹைட் அவுட்ல ஒரு பிளாஸ்ட். அந்த ஊஆஃப் அபிஸை சேர்ந்தவனுங்களும் இவனுங்களாம் யாருடா இங்க இதுக்கடா வந்திருக்கானுங்கன்னு கதறிக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம கரமோ அவனோட படையை கூட்டிட்டு இந்த ஊஆஃப் அபிஸ் அழிக்கிறதுக்கு வந்துட்டான். இவன் வந்து நம்ம ஹீரோக்கு கீழே இருக்க ஒரு அண்டெத்து சோல்ஜர் தான். அந்த ஊஆஃப் அபிஸை சேர்ந்தவனுங்களும் இதனாலதான் நம்மளோட மற்ற பிரான்ச்சை கான்டாக்ட் பண்ண முடியலையா, இவனுங்க யாரு, எதுக்காக நம்ம ஊஆஃப் அபிஸ் ஃபிராக்ஷனை அழிச்சிட்டு இருக்கானுங்க, எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சாகணுமே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்புறம் நம்ம ஹீரோட்ட புதுசா சோல்ஜரா மாறின ஆர்க்லிச்சு டியூலும் டே முட்டாளுங்களா உங்களால எங்கேயும் தப்பிச்சு ஓட முடியாது அப்படிங்கிறான். அப்ப இம்மோர்டல் கிங் அவதாரும் டியூல் அப்புறம் கரம் அங்க இருக்க மொத்த ஃபிராக்ஷனையும் அழிச்சிருங்க அப்படிங்கிறான். நம்ம பாய்ஸும் எஸ் மைலாட் அப்படின்னு அவனுங்க வேலையை ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்புறம் ஒலிவியாவும் எஸ் மைலாட் என்ன எதுக்காக வர சொன்னீங்கன்னு கேட்கறா. ஹீரோவும் இவனுங்கெல்லாம் அந்த ஊஆஃப் அபிஸை சேர்ந்தவனுங்க டலீரா சிட்டில ஊடுருவி ஏதோ பண்ண பார்த்தாருங்க, அதனால இவங்க பின்னாடி யாரு இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும், கொஞ்சம் சீக்கிரமா ஒலிவியா அப்படிங்கிறான். ஒலிவியாவும் எஸ் மைலோட உங்க கமெண்ட் படி ஆகட்டும் அப்படின்னு டெவில் ஸ்மைல போடுறா. அந்த ஊஆஃப் ஆபீஸை சேர்ந்தவனுங்களும் இல்ல என் கிட்ட வராத ஓடிப்போ பெய்ய அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கானுங்க. ஒலிவியாவும் அப்படியா, நான் உண்மையை மட்டும் தெரிஞ்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு அவன் முன்னாடி போய் ஒரு கொடூரமான ஃபேஸை காட்டுறா. அவனும் இல்ல என்னை விட்டுருங்க அப்படின்னு கதறான். அப்புறம் நம்ம டுவார்ஃப் அவதாரம் ஏதோ ஒரு வெப்பனை ரிஃபைன் பண்ணிக்கிட்டு இது முன்ன இருந்ததோட பர்ஃபெக்டா இருக்கு, இதுல டிஃபரன்ஸா நல்லாவே சென்ஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறான். அப்போ ஒரிஜினல் ஹீரோவும் நானும் நிறைய ஸ்டடி பண்ணி கியூபர்ட்டை வச்சு பிராக்டிக்கலா 10 டைம்ஸ் எஃபிஷியன்சியோட அக்யூட்டி ஹேக்கிங்கிறதுல பெர்ஃபார்ம் பண்ணணும். அதுவும் பேசிக்ல இருந்து எப்படின்னா எப்படி ஒரு வெப்பனோட மெட்டீரியலை எடுக்கிறது, தென் எப்படி ஃப்ளேமை கண்ட்ரோல் பண்றது, அதை இன்னும் எப்படி ஸ்ட்ராங்கரா யூஸ் பண்றது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு ஒரு ஃபைனஸ்டான டுவார்ஃபா மாறினேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஹியூபர்ட்டோட ரெக்கவரி இப்போ கொஞ்சம் ஃபாஸ்டாவே இருக்கு. இந்த எக்ஸ்ட்ரீம் ரீஜெனரேஷன் எபிலிட்டி ரொம்பவே அமேசிங்கா இருக்கு. பட் இருந்தாலும் நான் சீக்கிரமா இவனை இன்டர் டைமென்ஷன் போர்ட்டல் மூலியமா திரும்பி அனுப்பி ஆகணும். இல்ல ஒரு நிமிஷம் இல்ல ஹியூபர்ட் மட்டும் இங்க இருந்து போயிட்டான் அப்படின்னா அந்த மெட்ரலஜி அதான் டுவார்ஃப் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் நானே படிக்க வேண்டியதா இருக்குமே ஷாக் ஆகுறான். முன்ன வந்து ரிஃபைன்மெண்ட்டை பத்தி நம்ம ஒரிஜினல் ஹீரோ படிக்கல, ஹியூபர்ட் தான் படிச்சு டுவார்ஃபுக்கு சொல்லி கொடுத்துருக்கான். இப்போ நம்ம ஒரிஜினல் ஹீரோவும் சரி இப்போ சிஸ்டத்தை ஓப்பன் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு அவனோட சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு 11 லட்சம் கர்மா பாயிண்ட் இருக்கு. ஹீரோவும் டே ஹென்ஸே நீ அந்த ஸ்கேர்டு பிளட் வேம்பியரோட பிளட் அப்சர்வ் பண்ணதுனால எனக்கு நிறைய கர்மா பாயிண்ட் கிடைச்சிருக்கு, ரொம்பவே தேங்க்ஸ். பட் இப்போ நான் எதை அப்கிரேட் பண்ணட்டும்? ஓகே மறுபடியும் இனிஷியல் ஸ்கில்லையே அப்கிரேட் பண்ணுவோம்னு பண்ணிட்டான். இந்த டைம் வந்து அவதாரை கிரியேட் பண்றதுல ஹீரோவே அந்த அவதாருக்கு என்ன மாதிரியான எலமெண்ட் இருக்கலாம் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மேஜோ வாரியரோ இல்ல ஆர்ச்சரோ அந்த மாதிரி. ஹீரோவும் என்னது என்னாலேயே ஸ்டார்டிங் ஸ்கில்ல செலக்ட் பண்ண முடியுமா, சரி ஓகே அவதாரை கிரியேட் பண்ண வேண்டியதுதான் அப்படின்ட்டு இப்போ இதுல இருந்து எந்த ஸ்கில்ல சூஸ் பண்ணிட்டோம். இந்த கிளைரோ வேன்ஸ் அப்புறம் ஃப்ராஸ்ட் ரெசிஸ்டன்ட் இது ஓகே, ஆனா புதுசா என்னங்கடா பாண்டு தெத்தர், சரி ஓகே எனக்கு தெரிஞ்சு இந்த பாண்டு தெத்தர் மூலியமா நம்மளால சமன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் சமனா, இது கேட்கறதுக்கு அமேசிங்கா இருக்க, ஆல்ரைட் இதையே சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு அந்த பாண்டு தெத்தர் அப்படிங்கிற ஸ்கில்ல சூஸ் பண்ணிட்டான். அவதாரும் கிரியேட் ஆகி வந்துருச்சு. ஹீரோவும் சரி இப்போ உனக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்ட்டு ஹெஸ்பரான் அப்படிங்கிறான். எங்கிருந்து தான் இந்த மாதிரி பேரை யோசிக்கிறானே தெரியல. அப்புறம் நம்ம ஹென்ரிச்சும் செயின்டஸ் இன்னைக்கான கான்டினென்ட் சமிட்ல கலந்துக்க கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் சீக்கிரம் வரப்போறாங்க அப்படிங்கிறான். செயின்டஸும் நம்ம எதுக்கு அர்ஜென்ட்டா இந்த என்டையர் கான்டினென்ட்ல இருக்க மெம்பர்ஸையும் ஒன்று கூடுறோம் அப்படின்னா இந்த கேலோஸை தடுக்கிறதுக்கு தான், பட் அது முடியுமா என்னன்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் செயின்டஸ் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இன்னையோட எல்லாம் மாறி போயிடும் அப்படிங்கிறான். செயின்டஸும் ஆமா இந்த லேண்ட் இன்னும் ஃபியூச்சர்ல பெட்டரா எவால்வ் ஆகிறதுக்கு தான் நானும் ஆசைப்படுறேன். சரி ஓகே விருந்தாளிங்களை கவனிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சான்னு கேட்கறாங்க. அங்க இருக்க செஃப்பும் நமக்கு ஃபுட்டு பத்தாது, சீக்கிரம் அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொண்டு அப்படின்னு வேலை வாங்கிட்டு இருக்காரு. மெய்டுகளும் லாண்ட்ரி எல்லாம் முடிச்சாச்சு, கெஸ்ட்டுக்கான ரூமையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு அப்படிங்கிறாங்க. அப்புறம் நம்ம டீமும் ஒரு போர்ட்டலுக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு இன்னைக்கு ஃபைனலா இந்த கான்டினென்ட் சமிட் நடக்க போகுது, இது மூலியமா கிரேட்டஸ்டான ஹீரோஸை கேதர் பண்ணி இந்த லேண்டை ப்ரொடெக்ட் பண்ணணும். இங்க இருக்க சென்ட்ரல் ரீஜியனோட அஸ்ரைன் எம்பையரும் ரோகன் டியூக்டமும் இந்த கேலோஸ்னால டைரக்டா அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஹீரோவும் இந்த சமிட் நான் நினைச்சபடியே நல்லபடியா முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு எல்லாம் வந்துட்டாங்கிறான். யாருன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் நம்ம எல்வன் கிங்டத்துல இருக்க நம்ம எல்ஃப் அவதாரம் அவனோட டீமும் வந்திருக்காங்க. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல இதுக்கு முன்னாடி நம்ம எல்ஃப் அவதாரம் ஆன்மைல் கான்டினென்ட்டோட கேபிட்டலான ட்ரெஸ்ஸா அப்படிங்கிற ஒரு சிட்டில ஏதோ ஒரு காட்டுக்குள்ள படுத்துக்கிட்டு இந்த மாதிரி மரத்துக்கடியில படுத்துக்கிட்டு இந்த மர
மரத்துல இருக்க இலைங்களை தாண்டி வந்து நம்ம மேல படக்கூடிய சன்லைட்டோட ஒளி இது எவ்வளவு வாமா இருக்கு. அது மட்டும் இல்லாம என் பக்கத்திலேயே என்னோட செல்லக்குட்டி போ இதுவும் இருக்கு. இதுதான்டா வாழ்க்கை. என்னோட வாழ்நாள் ஃபுல்லா இதே மாதிரி என்னோட போவை கட்டி பிடிச்சிட்டே இதே மாதிரி நேச்சர்ல இருக்கணும். ஏன்னா இந்த போவை வேர்ல்டு ட்ரீயோட பிரான்ச்ல இருந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதோட பேரு தெமஸ். இது எவ்வளவு பவர்ஃபுல்லான வெப்பன்னா இதுல பண்ணக்கூடிய ஒரு அட்டாக்லயே ஸ்பிரிட் பவர்லாம் கலந்து ரொம்பவே கொடூரமான டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸோட இருக்கும். இந்த மாதிரியான போ எல்ஃபுக்கு மட்டுமே தான் கிடைக்கும். நானும் இப்போ ஒரு எல்ஃபா இருக்கிறதுனால ரொம்ப கொடுத்து வச்சுவேன் அப்படின்னு அந்த போவை கொஞ்சிட்டு இருக்கான். அப்ப ஹீரோவுக்கு ஏதோ ஒரு கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆனதுனால அட்யூன்ட் அப்படிங்கிற ஒரு நேச்சர் ஸ்கில்லு இப்ப நேச்சர் ஹார்மோனியா எவால்வ் ஆயிருச்சு. ஹீரோவும் ஆஹா இந்த நேச்சர் எனக்கு இருக்க பவர் கொடுத்துட்டே இருக்கு, நான் எப்பவும் இங்கேயே இருக்கணும், பட் என்னை இங்க இருக்க விட மாட்டேங்கிறானுங்களே அப்படின்னு அழுகுறான். டெசிபிளே யாராவது நம்ம பக்கத்துல வராங்களா அப்படின்னா சவுண்ட் ப்ரூஃப் பேரியரை ரிமூவ் பண்ணிரு அப்படிங்கிறான். இது ஹீரோவோட சவுண்ட் எலமெண்ட் டெசிபிள். ஹீரோவும் என்னோட சவுண்ட் எலமெண்ட் ஸ்பிரிட் மீடியம் லெவலுக்கு போனோட்டி இதுக்கு சவுண்ட் ப்ரூஃபிங் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் கிடைச்சிருக்கு. இது உண்மையிலேயே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறான். அப்ப யாரோ டே ஹாரிஸ் நான் எதுக்காக இங்க வந்தானா அப்படின்னு ஏதோ சொல்ல வராங்க. ஹீரோவும் என்னது சாஃப்ரானா அப்படின்னு பாக்குறான். அவளும் ஏதோ பிக்னிக்லாம் போற மாதிரி பேக் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கா. ஹீரோவும் சாஃப்ரான் என்னடா இன்னைக்கு ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கா, டெஃபினெட்லி இவ டிஃப்ரெண்டா தான் இருக்கல அப்படின்னுட்டு நீ என்ன இன்னைக்கு பாக்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு அவகிட்டே கேட்கறான். அவளும் டே முட்டாளே என்ன மறந்துட்டியா, இன்னைக்கு தான் அந்த கான்டினென்டல் சமிட் இருக்கு, அதுக்கு நம்ம இந்த இயான் கிங்டத்தை ரெப்ரசன்ட் பண்ணி போகும்போது இந்த அளவுக்கு கூட ரெடி ஆகலனா எப்படி அப்படிங்கிறா. ஹீரோவும் அடியே சேஃப்ரானே நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், நீ என்ன என்கிட்ட பதில் சொல்ற, இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது கொஞ்சமாவது சம்பந்தங்கதா அப்படின்ட்டு கண்டிப்பா நான் சொன்னதை சேஃப்ரான் கேட்டிருக்கா. பட் எதுக்காக மாத்தி சொல்லணும், ரீசன்ட் டேஸாவே இவ ரொம்ப டிஃபரெண்டா தான் இருக்கா. ஏன்னா அடிக்கடி வந்து நான் நல்லா இருக்கனா இல்ல எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சான்னு பாக்குறா. அது மட்டும் இல்லாம நான் இவளை ஒவ்வொரு டைம் மீட் பண்ணும் போதுமே என்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகுற மாதிரி இருக்கு, என்னடா நடக்குது எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். சேஃப்ரானும் டே என்னடா யோசிச்சுட்டு இருக்கிற, இங்க பாரு உனக்காகவும் நான் ஒரு சில திங்ஸ் பேக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு காட்டுறா. ஹீரோவும் இதை பார்த்து ஷாக் ஆயிட்டு அடியே சேஃப்ரானே நம்ம ஒன்றும் அட்வென்ச்சர் போக கிடையாது, எதுக்காக இவ்வளவு எடுத்திருக்க, நம்மள அங்க கவனிக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்களே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஆமாமா நீ பண்ணா கரெக்டா தான் இருக்கும், பர்ஃபெக்ட் இதுவே போதும் அப்படிங்கிறான். சேஃப்ரானும் ரொம்பவே தேங்க்யூ ஹாரிஸ் அப்படின்ட்டு ஓகே நாம இப்ப கிளம்புவோமா, நமக்காக அங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறா. ஹீரோவும் ஓகே அப்படின்ட்டு கிளம்புறான். அப்ப இந்த பேக் வேணா நான் தூக்கிட்டுமான்னு கேட்கறான். சேஃப்ரானும் இல்ல வேண்டாம் இது வெயிட்லாம் இல்ல அப்படிங்கிறா. இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் என்ன ட்ராக் ஓடுதுன்னு தெரியல. அப்புறம் இப்ப பிரசன்ட்ல நம்ம டீமை காட்டுறாங்க. செயின்டஸும் உங்களை ரொசீலா கிராண்ட் சர்ச்சுக்கு வரவேற்கிறோம் அப்படிங்கிறாங்க. நம்ம லாஃபயரும் உங்க வெல்கம்க்கு ரொம்பவே தேங்க்ஸ் மிஸ் செயின்டஸ், நம்ம நல்லபடியா சேர்ந்து இந்த கிரைசிஸை முடிவுக்கு கொண்டு வருவோம் அப்படிங்கிறாரு. செயின்டஸும் ஆமா இது நல்லபடியாவே நடக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம சிசிலியும் ஹலோ செயின்டஸ் ரெய்ஸ்டா, நான் சிசிலி கெல்னூட் இந்த இவான் கிங்டத்தோட ஹை எல்ஃப் அப்படிங்கிறா. நம்ம செயின்டஸும் ஆஹா நீ பாக்குறதுக்கு இப்ப வளர்ந்த மாதிரி இருக்கேன்னு கேக்குறாங்க. சிசிலியும் இல்ல நான் ஒன்னும் அவ்வளவுலாம் வளரல அப்படிங்கிறா. நம்ம ஹென்ரி சௌதரும் இன்னும் நிறைய பேர் வராங்கன்னு பாக்குறான். அதே மாதிரி இந்த மேஜிக் டவர்ல இருந்து நிறைய ஆளுங்க வராங்க. அப்புறம் அஸ்ரைன் எம்பையர்ல இருக்க சோல்ஜர்ஸும் வந்திருக்காங்க. ஃபைனலி மெஸ்னரி கில்டும் வந்திருக்காங்க. நம்ம ஹென்ரிச்சும் இன்னைக்கு இந்த அக்யூட்டிகாவில் இருக்க டாப் மேஜர் ஃபோர்ஸ் எல்லாம் ஒன்னா கேதர் ஆயிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், இவங்களுக்கு மத்தியில நம்ம ஒரு நல்ல இம்ப்ரெஷனை சம்பாதிச்சோம் அப்படின்னா நம்மளால டன் கணக்கான கர்மா பாயிண்டை ஏன் பண்ண முடியுமே அப்படின்னு ரெண்டு பேரும் கொடூரமான ஸ்மைல போடுறானுங்க. அடுத்த சீன்லயே அப்பாவி மாதிரி மூஞ்ச காட்டுறானுங்க. அப்புறம் நம்ம லாஃபயரும் ஹென்ரிச் நான் கேள்விப்பட்டேன் நீங்க செயின்டா மாறிட்டீங்களா அப்படிங்கிறான். ஹீரோவும் ஆமா இதுக்கெல்லாம் காட்ஸோட டிவைன் பிளெஸிங் தான் காரணம் அப்படிங்கிறான். லாஃபயரும் எனக்கு தெரிஞ்சு இவங்களோட மன உறுதியை பார்த்து தான் இந்த டிவைன் பிளெஸிங் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறான். ஹீரோவும் அஃப்கோர்ஸ் அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்ட்டு இதுதான் உங்களோட குவார்டர்ஸ் அப்படிங்கிறான். லாஃபயரும் உங்க ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிறான். ஹீரோவும் சீக்கிரமே இந்த மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிரும், அதனால உங்களோட ஷெட்யூல் படி வந்துருங்க அப்படிங்கிறான். அப்ப ஹாரிஸ் அவத்தரும் இவளுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சேஃப்ரானை பாக்குறான். அவளும் சோகமாவே இருந்துட்டு டேய் என்ன வேணும், எதுக்கு என்ன அப்படி பாக்குற, நான் ஒன்றும் டிசப்பாயின்ட்லாம் ஆக கிடையாது, ஸ்டார்டிங்ல ஏதோ வெயிட் இல்லாத மாதிரி இருந்துச்சு, பட் இப்ப வெயிட் ஆயிருக்கு அப்படின்னு அந்த பேகை கழட்டி ஹீரோட கொடுக்குறா. ஹீரோவும் சேச்சா ஒன்றும் இல்லம்மா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, நீ மலையவே தூக்கிட்டு வர சொன்னா கூட நான் மலையை தூக்கிட்டு வருவோம் அப்படின்ட்டு இந்த பொண்ணுங்க மத்தியில பொழைக்கிறது பெரிய பாடாகுதுன்னு யோசிக்கிறான். அப்புறம் அந்த மீட்டிங் நடக்கக்கூடிய இடத்துல யார் யார் வந்திருக்காங்க அப்படின்னு காட்டுறாங்க. அதுல இந்த அஸ்ரைன் எம்பையர், அப்புறம் எல்வன் கிங்டம், நெக்ஸ்ட் டைட்டனா அதான் டுவார்ஃப் கிங்டம், அப்புறம் ஒயிட் லேண்டு, நெக்ஸ்ட் சென்ட்ரல் வெட்லேண்டு, அப்புறம் இந்த ரோகன் டியூக்டம். இவன் தான் இந்த ரோகன் டியூக்டத்தோட கிரவுன் பிரின்ஸ். இவனோட பேரு டெனிஸ். அந்த டெனிஸும் எங்களோட டியூக்டம் இப்ப டேஞ்சர்ல இருக்கு, பட் இங்க இருக்கவனுங்க அதை பத்தி கேர் பண்ற மாதிரியே தெரியல. இந்த மான்ஸ்டர்ஸும் நார்த்தைன் மவுண்டன்ல இருந்து வந்துகிட்டே இருக்கு, அதுக்கு ஒரு சொல்யூஷனை இந்த மீட்டிங் முடிஞ்சு போறதுக்குள்ள நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவும் செயின்டஸும் வரானுங்க. அங்க இருக்கவனுங்களும் நம்ம ரொசீலா கிராண்ட் சர்ச்சோட ரெண்டு டிவைன் பிளெஸிங் வாங்கினவங்க, ஒன்னு செயின்டஸ் இன்னொன்னு செயின்ட், ரெண்டு பேரும் இந்த மீட்டிங்க்கு வராங்க அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஹீரோவும் செயின்டஸை பார்க்கும்போது கொஞ்சம் நர்வஸா இருக்க மாதிரி இருக்கு, பட் அவங்களையும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா இந்த மாதிரி லார்ஜ் ஸ்கேலான மீட்டிங்லாம் நடக்கிறது
ரொம்ப ரேரு. இது எந்த அளவுக்கு ரேரோ அதே அளவுக்கு டேஞ்சரும் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நம்ம செயின்டஸ் பக்கத்தில் இருக்க ஒரு ஹை ப்ரீஸ்டும் இவ்வளவு தூரம் உங்களோட பிஸியான ஷெடியூல்லையும் வந்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக முதல்ல ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இப்போ இங்கே எல்லா கிங்டமும் இருக்கிறதுனால நாம் நம்மளோட கான்டினென்டல் சமிட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. இந்த கான்டினென்டல் சமிட் அப்படிங்கிறது அந்த கான்டினென்ட்ல ஏதாவது ஒரு பெரிய டிசாஸ்டரோ இல்லை பேண்டமிக் சுச்சுவேஷன் ஏதாவது வந்துச்சுன்னா இருக்கிற எல்லா கிங்டமும் கூடி அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிப்பாங்களாட்டங்குது. சரி, ஓகே, இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.